ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு காட்டன் சேரீக்கு ஒரு சிம்பிளான நெக் டிசைனு ஸ்டிச் பண்ணலாம். நான் மெயின் கிளாத்தும் லைனிங் கிளாத்தும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு லென்த்து பார்த்திங்கன்னா 14 இன்ச்சு, ஷோல்டர் 5.5 இன்ச்சு, ஆம்கோல் அளவும் 5.5 இன்ச்சு, நெக் லென்த்து பார்த்திங்கன்னா 9.5 இன்ச்சு, நெக் அகலம் பார்த்திங்கன்னா 2.5 இன்ச்சு. இப்போ நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு நம்ம எல்லாத்துலேயும் சுற்றி ஒரு மெயின் கிளாத்தையும் லைனிங் கிளாத்தையும் ஸ்டிச் போட்டுக்கிட்டே வரலாம். இப்போ ஸ்டிச் போட்டுக்கிட்டு இப்போ படிமான ஸ்டிச்சு லைனிங் மேலே நம்ம ஒன்று போட்டுக்கலாம். அடுத்தது அதை திருப்பி எடுத்துகிட்டு நம்ம பார்டர் மேலேயே ஊசியோட தையல் போட்டுக்கிட்டே வரலாம். அதே மாதிரி நம்ம சுற்றி ஸ்டிச் போட்டுக்கலாம். ஸ்டிச் போடும்போது ஈவனாக போடுங்க, சுருக்கம் இல்லாமல். இப்போ ஸ்டிச் போட்டுக்கிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தெல்லாம் நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம் எல்லா பக்கமும். இப்போ நம்ம பைப்பிங் தாங்க பண்ண போகிறோம். பைப்பிங் நான் கோல்டு கலர் கிளாத் எடுத்திருக்கேன். ஓரத்தில் நான் ஒரு கைடளவு நம்ம மடித்து அடிச்சுக்கிட்டே வரலாங்க. மடித்து அடிச்சுக்கிட்டு கரெக்டாக ஈவனாக இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா அப்போ தான் பைப்பிங் பண்ணும்போது கரெக்டாக அழகாக வரும். நான் அந்த மாதிரி இப்போ கட் பண்ணி விட்டுக்கிட்டேன். இப்போ நெக்கில் நம்ம அடிச்சுக்கலாம். கைடு அளவுனா கைடு அளவே ஸ்டிச் பண்ணுங்கள். அந்த வி ஷேப்பில் ஒரு சின்னதாக ஒரு கட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பைப்பிங்கை நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். கட் கொடுத்துட்டு ஸ்டிச் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம பைப்பிங் பண்ணக்குள்ளே அந்த வி ஷேப்பு அழகாக திரும்பும். இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிட்டு நம்ம பைப்பிங்கை நெகத்தால் நான் எப்படி கீறி விடுறேன் பாருங்கள், அந்த மாதிரி கீறி விட்டுக்குங்க. ஒரு முறை கீறி விட்டுட்டு நம்ம மடிக்கும்போது அழகாக வரும். இப்போ அதே மாதிரியே தான் நானும் பண்ணுறேன் பாருங்கள். உள்ளே இருக்கிற கிளாத்தை அப்படியே மடித்து மெதுவாக கொடுத்துக்கிட்டே வாங்க. அப்போ தான் பைப்பிங் அழகாக இருக்கும். பாருங்கள், நானே ரொம்ப பொறுமையாக தான் பண்ணுறேன். வீடியோவும் உங்களுக்கு பொறுமையாக தான் காட்டுறேன். அந்த கார்னர்கிட்ட நம்ம நிறுத்திட்டு அதுக்கப்புறம் வி ஷேப்பில் கொண்டு வரணும். பைப்பிங் மேலே ஏற்றிடாமல் பைப்பிங்க்கும் பக்கத்தில் ஒரு பள்ளம் மாதிரி இருக்குங்க, அந்த பள்ளத்துலேயே ஸ்டிச் போடணும். பாருங்கள், நான் முன்னாடியும் பார்க்குறேன், பின்னாடியும் பார்க்குறேன், முன்னாடியும் பார்க்குறேன், பின்னாடியும் பார்க்குறேன். அதே மாதிரி தான் நான் ஸ்டிச் போட்டுக்கிட்டே வரேன். நம்ம அந்த கிளாத்தை உள்ளார மடித்து கொடுத்துட்டோனாவே பைப்பிங் சூப்பராக வந்துடும். இப்போ ஃபுல்லாக போட்டு எடுத்துக்கிட்டேன். இந்த தொங்கிட்டு இருக்க நூலெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஈவனாக கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ அந்த நம்ம கார்னர் இருக்கு இல்லைங்களா, இலையோட கார்னர், அந்த கார்னரில் ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். அந்த ஸ்டிச் போடும்போது இன்னும் ஃபினிஷிங்காக அழகாக வரும் நெக்கு. இப்போ நம்ம ஷோல்டர்லேருந்து 1/2 இன்ச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிக்கிட்டே வரலாம். நான் எப்போவும் ஒரு பக்கம் மட்டுமே மார்க் பண்ணிக்குவேன். மார்க் பண்ணிக்கிட்டு அதை வச்சு டார்க்காக நம்ம கொடுத்துட்டு இன்னொரு பக்கம் மடித்து போட்டு அதே மார்க்கை நம்ம அச்சு எடுத்துக்கலாம். தட்டி அச்சு எடுத்துட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ சேரீ கிளாத்தை நான் 4 பக்கமும் 2 இன்ச்சு அகலம் வச்சு 8 பீஸ் எடுத்திருக்கேன். இப்போ 8 பீஸையும் சமோசா வடிவில் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம்.
ஸ்டிச் பண்ணிக்கிட்டு ஒவ்வொன்றா கட் பண்ணி எடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தெல்லாம் கட் பண்ணி விட்டுறலாம். இப்போ அதே மாதிரி கோல்டு கலர் கிளாத்து 8 பீஸ் எடுத்திருக்கேன். அதே மாதிரி நம்ம இதையும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். கோல்டு கலர் கிளாத் மேலேயே ஏற்கனவே saree கிளாத்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கோம். அதை வந்து சேர்ந்து ஸ்டிச் போட்டுக்கலாம். சேர்த்து இப்போ ஒவ்வொரு பீஸாக ஸ்டிச் போட்டுகிட்டே வரலாம். இப்போ வந்து நெக் லென்த்தை நம்ம அளந்துக்கலாம். 9 இன்ச்சு நான் எடுத்திருக்கேன். 9 இன்ச்சிலேருந்து 7 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிக்கிட்டு நம்ம ஸ்டிச் பண்ண ஒவ்வொன்றா நம்ம அது மேலே ஸ்டிச் போட்டுக்கிட்டே வரலாம். 4 பீஸையும் அதே மாதிரி 2 பக்கமும் 4 பீஸும் நான் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிட்டேன். நம்ம மார்க் பண்ணது எதோடு இருக்கோ அதோடு நம்ம கரெக்டாக அந்த ஸ்டிச்சை போட்டு முடிச்சுக்கணும். டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தெல்லாம் கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணி விட்டால் தான் நம்ம லேஸ் வைக்கும்போது தெரியாமல் இருக்கும். நான் 1/2 இன்ச்சில் லேஸ் எடுத்துருக்கேங்க. இப்போ அந்த லேஸை வந்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டு வரலாம். அது ஏற்கனவே நம்ம டிசைன் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா சமோசா, அந்த சமோசாவை கவர் பண்ணி அதில் வந்து பிசுறு தெரியாமல் அந்த பிசுறு உள்ளே அடக்கி கரெக்டாக ஸ்டிச் போட்டுக்கிட்டே வாங்க. நான் மார்க் பண்ணது வந்து வேறு டிசைனுங்க. ஆனால் இப்போ நான் ஸ்டிச் பண்ணுறது வேறு டிசைனு. ஏன்னா அந்த டிசைனு ஏற்கனவே அவங்கக்கிட்ட இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நான் அப்படியே மாற்றிக்கிட்டேன் டிசைனை. இப்போ ஃபுல்லாக அதில் வளைச்சி அப்படியே ஸ்டிச் போட்டுக்கிட்டே வரலாம். நம்ம மார்க் பண்ணதுக்கு மேலே அப்படியே ஸ்டிச் போட்டுக்கிட்டே வந்துடலாம். இப்போ டபுள் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ அந்த காரில் நான் நிறுத்திட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் போடுங்க. இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் 2 பக்கமும். இப்போ நாட்டு மணி எடுத்துருக்கேன் பாருங்கள். இப்போ நாட்டு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்னொரு பக்கமும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். 2 பக்கமும் ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். 2 ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். saree கிளாத் எடுத்து வச்சு நம்ம பப் ஸ்லீவ் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். இப்போ அதை வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து 2 பக்கமும் நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ டபுள் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். நம்ம சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். இப்போ 2 ஸ்லீவும் ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்தது வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஸ்லீவ் ஃபிட்டிங் மார்க் பண்ணிட்டேன். இப்போ சைடில் 3 ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ 2 பக்கமும் 3 ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், டிசைன் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ப்ளவுஸ் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். லுக் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். நான் வந்து சிம்பிளாகவும் இருக்கணும் அழகாகவும் இருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அதனால தான் நான் அதிகமாக டிசைன் எதுவும் பண்ணலை. ஸ்டோன் வச்சு நான் பைப்பிங் பண்ணி ஸ்டோன் வச்சு லேஸ் வச்சு ஒரு 4 ஸ்டெப்பு தான் டிசைன் பண்ணேன்.
இதுவே வீடியோ பிடிச்சிருந்தா லுக்கு லைக் சூப்பராக பண்ணுங்க, இருக்குங்க. ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ வீடியோ பிடிச்சிருக்குன்னு உங்களுக்கு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் எனக்கு பண்ணுங்கள், ஷேர் மோட்டிவேஷனாக பண்ணுங்கள், இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் பக்கத்தில் ஃபார் இருக்க பெல் வாட்சிங் ஐக்கானை ஃப்ரெண்ட்ஸ். கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.